ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்குங்க. வெளியான அந்த நியூஸ் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய முதல்வராக நடிகர் விஜய் அவர்கள் சீட்டில் அமர்ந்திருக்காரு. ஆட்சி தொடங்கிய 2 வருடங்களில் முதலமைச்சர் பதவியை பிடித்தது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தமிழகத்தில் அரசியலில் புதிய மாற்றமானது இந்த வருடம் நிகழ்ந்தது. ஸோ இவர் சிஎம் ஆனதுக்கு பின்னாடி இவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே ஊழல் ஒழிக்கிறது தான். யாரும் ஊழல் வாங்கக்கூடாது, ஊழல் வாங்கினவங்க யாராக இருந்தாலும் சும்மா விடமாட்டேன், அவங்க ஏன் கட்சியாக இருந்தாலும் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரமாரியாக சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகா நிர்வாகி ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக தாள்கள் வீடியோ ஆனது வெளியாயிருக்கு. அதோடு அவருக்கு என்ன தண்டனை சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு பேசும் பொருளாக வெளிவந்திருக்கு. ஸோ அப்படி என்ன முக்கியமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விஜய் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த லஞ்ச புகார் எங்கு நடந்தது, அதன் பற்றிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு, அதெல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. லஞ்ச புகாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா நிர்வாகி சிக்கியிருக்கிறார். ஸோ சிக்கினது மட்டும் இல்லாமல் அவருக்கு தண்டனையாக நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்க உத்தரவும் தற்போது உடனடியாக ஆகியிருக்கு. முதல்ல லஞ்ச புகாரில் சிக்கினா உடனே வெளிவந்துடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத விஜய் அவர்கள் சொன்னது போலயே தன்னுடைய நிர்வாகியாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. இது சமூக வலைத்தளங்களில் இப்போ பெரிய பேசும் பொருளாக மாறி வருது. வாங்க இதை பற்றிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட இணை செயலருமான வீரசாமி லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இவர் வாங்கினதனுடைய வீடியோவுடைய ஆதார அடிப்படையில் கட்சியிலிருந்து சிஎம் விஜய் அவர்கள் அதிரடியாக இவரை நீக்கிட்டாரு. இந்நிலையில் தான் இப்போ இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஆக்சுவலி நேற்றிரவு யாரும் எதிர்பாராத திருப்பமாக தாளம்பூர் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இச்சம்பவம் தான் இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கேயும் உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அங்கேயும் உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி லஞ்ச புகார் விவகாரம் வந்த உடனே அது உண்மையாக இருந்தால் உடனே ஆக்ஷன் ஆனது எடுக்கப்படுது. அவங்க தாவேகா நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கட்சியுள்ள நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் உடனே எடுக்கப்படுது. ஆக்சுவலி இந்த லஞ்ச புகார் விவகாரம் இப்போ சமூக வலைத்தளங்களில் சிஎம் விஜய் அவர்களுக்கு பாராட்ட கொண்டு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சுமார் 9.80 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சாலை அமைத்த ஒப்பந்ததாரரான நவீன் என்பவர் இதற்கான திட்டத்தொகையை அரசிடமிருந்து பெறுவதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமியை அணுகியுள்ளார். அப்போது ஒப்பந்த தொகையை விடுவிப்பதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமிக்கு ₹1.30 லட்சம் கேட்டதாக கூறப்படுது. அதாவது 1.5 லட்சம் கேட்டதாக கூறப்படுது. வேறு வழியின்றி ஒப்பந்ததாரர் நவீன் கேட்கப்பட்ட லஞ்ச பணத்தை வீராசாமியிடம் வழங்கியுள்ளார். ஒப்பந்ததாரரிடம் வீராசாமி லஞ்சம் வாங்கக்கூடிய காட்சிகள் மற்றும் கூகுள் பே மூலம் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களில் உடனே வெளியாகி தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. தூய்மையான அரசியலை முன்னிறுத்தி செயல்பட முயலக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒருவர் நேரடியாக லஞ்ச புகாரில் சிக்கிய இந்த வீடியோ இணையத்தில் பெரும் அதிர்வலையோ பேசும் பொருளையோ உருவாக்கி இருந்தது. இந்த ஊழல் புகார் வீடியோ மற்றும் புகார்தாரர்கள் தாவேகா தலைமைக்கு சென்றடைந்த உடனேயே
கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் மற்றும் தலைமை நிர்வாகிகள் ஆலோசித்து கட்சியின் கொள்கைகளுக்கும் நற்பெயருக்கும் முற்றிலும் களங்க விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் பதவியிலிருந்தோ கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தோ வீராசாமி உடனடியாக நீக்கப்படுவதாக தாவேகா தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது எனவும் பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் யாரையுமே பார்க்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று அப்படிங்கிற மாதிரி தாவேகா ரசிகர்கள் இப்போ கூச்சலிட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கிடையிலே பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் நவீன் அளித்த அதிகாரப்பூர்வ புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தாளம்பூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினார். லஞ்ச வீடியோ மற்றும் பண பரிவர்த்தனை ஆதாரங்கள் உறுதியானதை அடுத்து வீராசாமியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் திருப்பூரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவரை வரக்கூடிய ஜூலை 29 வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வீராசாமி தற்போது செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி லஞ்ச புகாரில் மாற்றினது தாவேகா நிர்வாகியாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சிஎம் விஜய் அவர்கள் உடனே ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாராட்டுக்கள் குவிந்து வருது. ஸோ மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சின்ன தவறு செய்தாலும் நான் அவங்கள சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட் நாள் சொன்ன டைலாக்கு. அந்த டைலாக்கை அவர் இப்போ உண்மைப்படுத்தினது ரொம்ப பெருமிதமாக இருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் பல பேர் இதனை பாராட்டிட்டு வராங்க. ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி உடனே ஆக்ஷன் எடுத்தது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லஞ்சமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவர் மட்டும் செய்தால் பத்தாது, அவரோடு சேர்ந்து நாமளும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். அப்படி செய்ய செய்ய தமிழ்நாடு லஞ்சமில்லாத நாடாக மாறும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சத்துக்கு எதிராக நாம் எப்பயுமே குரல் கொடுக்கணும். ஸோ இதை பற்றி கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.